ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே மீண்டும் நாம் கூடியவரை தேவன் செய்த கிருபைகளுக்காக நன்றி, அவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் நாம் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வு மற்றும் போதனையிலிருந்து தான் தொடர்ந்து தியானிக்க இருக்கின்றோம். இயேசுடைய பிறப்பிலிருந்தே, பிறப்பு என்று சொல்வதை விட அவர் பிறப்பதுக்கு முன்பாகவே பரலோகத்தில் இருந்தார் என்கிற அந்த பகுதியிலிருந்தே தான் நாம் 4 சுவிசேஷங்களை ஒருமித்து முறைப்படி ஹார்மோனி ஆஃப் த காஸ்பல்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. தமிழில் விட்டவற்றால் சுவிசேஷங்களை ஒருங்கிணைத்து இயேசுடைய வாழ்வை குறித்து படித்தல் என்கிற முறையில் படித்து வருகிறோம். அந்த விதத்தில் இதுவரை நாம் 5 பெரும் பிரிவுகளாக இயேசுடைய வாழ்க்கையை படித்திருக்கிறோம். இன்றைக்கு அடுத்த ஒரு முக்கியமான பிரிவுக்குள்ளாக செல்கிறோம். அதாவது இதில் ராஜாவால் சீடர்கள் முன் தயாரிக்கப்படுதல் அல்லது ப்ரிப்பேரிங் த டிசைபிள்ஸ் என்று சொல்லலாம். த கிங் ப்ரிப்பேர் த டிசைபிள்ஸ். ஒரு கேள்வி எழலாம், இத்தனை நாளும் அவர் ப்ரிப்பேர் பண்ணவில்லையா அல்லது தயாரிக்கவில்லையாங்கிற ஒரு கேள்வி எழலாம். அவர் தயாரித்து கொண்டு தான் இருந்தார். ஆனால் இப்போது தன்னுடைய ஊழியத்தின் கடைசி பகுதியை நெருங்குகிறபடினாலே அதற்கேற்ற வண்ணம் என்று சொல்லும்போது, இந்த உலகத்தை விட்டு தான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த பின்பு, பரலோகம் சென்ற பின்பு, இந்த உலகத்திலே எவ்விதமாக இயேசு விட்டு சென்ற பணிகளை புதிய வடிவத்திலே இயேசு இல்லாத போது எப்படி தொடர்வது என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு பாடத்தை கொடுப்பதற்காக, அந்த மனரீதியிலே அவர்களை தயாரிப்பதற்காக இந்த காலகட்டத்தை பயன்படுத்தினார் என்று கருதலாம். ஆகவே தனதை ராஜாவால் சீடர்கள் தயாரிக்கப்படுதல் என்கிறதான 6வது பெருந்தலைப்பாக செல்கின்றோம். இதனுடைய பின்னணியும் இயேசு கிறிஸ்து கூடார பண்டிகைக்கு வந்த பின்பு சுமார் 3 மாதங்களுக்கு பின்பு மீண்டும் எருசலேமுக்கு அவர் ஆலய பிரதிஷ்டை பண்டிகைக்கு வருகின்றார். அதே காலகட்டத்தில் முன்பின்னாக நடந்த நிகழ்வாக இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை ஆண்டவர் ஆலய பிரதிஷ்டை பண்டிகை வந்தபோது அவரை பிடித்து கொள்ள வகை தேடினார்கள் அல்லவா, அதிலிருந்து அவர் தப்பிச் சென்ற பின்பு நடந்த நிகழ்வுகளை தான் இந்த பகுதிக்குள்ளாக நாம் தியானிக்க இருக்கின்றோம். முதலாவது, அந்த சூழலை அறிந்து கொள்வதற்காக யோவான் என்ற சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 39 42 வரை உள்ள வசனங்களை நாம் படிப்போம். அதில் தான் அந்த பின்னணியோடு அது ஆரம்பிக்கிறது. இது நிமித்தம் அவர்கள் மறுபடியும் அவரை பிடிக்க தேடினார்கள். அவரோ அவள் கைக்கு தப்பி யோர்தானுக்கு அக்கறையிலே முன்னே யோவான் ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருந்த இடத்துக்கு திரும்பி போய் அங்கே தங்கினார். அநேகர் அவரிடத்தில் வந்து, யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை, ஆயிலும் இவரை குறித்து யோவான் சொன்னதெல்லாம் மெய்யா இருக்கிறது என்றார்கள். அவ்விடத்திலே அநேகர் அவரிடத்தில் விசுவாசமுள்ளவர்களானார்கள். இந்த இடத்துல நமக்கு தெரிய வருகிறது என்னவென்றால், இயேசு எருசலேமிலே வந்து ஆலய பிரதிஷ்டை பண்டிகையின் போது அவர்களோடு உரையாடியதினாலே எழுந்த தர்க்கங்கள் நிமித்தம் அவரை மீண்டும் பிடிப்பதற்கு வகை தேடுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்திலிருந்து தப்பி சென்றார் என்றால் உடனடியாக பயந்து என்று அல்ல, அப்படி புரியக்கூடாது. இயேசு அப்படி பயப்படுகிறவர் அல்ல. சில வேளை திரைப்படங்களிலே, தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலே இயேசுவை பயந்தவர் போல, பயந்தாங்கொள்ளி போல அப்படியெல்லாம் காட்டுவார்கள். அது திரைப்படத்திற்காக, மக்களுடைய உணர்ச்சியை தூண்டுவதற்காக அப்படி செய்யலாம். ஆனால் இங்கே இயேசு தப்பிச் சென்றதனுடைய நோக்கம் என்னவென்றால், ஆண்டவர் பலமுறை அதை தன்னுடைய உரையாடல்களை சொல்வார், என் வேலை இன்னும் வரவில்லை. அதாவது தேவ திட்டமானது நிறைவேறும் போது தான் இந்த நிகழ்வுகள் நடக்க வேண்டும் என்பதற்காக, அதுவும் இயேசுவுக்கு அதை குறித்து தெளிவான பார்வையும்
அறிவும் இருந்தபடியினாலே அந்த இடத்தை விட்டு கடந்து செல்கிறார். தேவையானால் நாம் தப்பி செல்கிறார் என்று சொன்னாலும் தவறொன்றுமில்லை, வசனமும் அப்படித்தான் சொல்லுகின்றது. ஆனால் அதை பயந்து சென்றார் என்று புரிந்து கொள்ளாமல் தேவ திட்டம் நிறைவேறுவதற்கான சூழல் வருவதற்காக அவர் கடந்து சென்றார் என்று புரிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக அவர் அந்த இடத்திலிருந்து அவர் எங்கே செல்கிறார் என்றால், இயேசு கிறிஸ்து அவருக்கு முன்பாக அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்த யோவான் ஸ்நாபகன் எந்த பகுதியில் ஆரம்பத்தில் ஊழியம் செய்தாரோ, அதாவது அவருடைய மரணத்துக்கு முன்பு, யாருடைய மரணத்துக்கு முன்பு, யோவான் ஸ்நாபகருடைய மரணத்துக்கு முன்பு அவர் ஊழியம் செய்து வந்த யோர்தானுக்கு அக்கறையில் இருந்ததான பெரேயா பகுதிக்கு செல்கிறார். பெரேயா பகுதியிலே சென்று அந்த பகுதியிலே மீண்டும் ஊழியத்தை ஆரம்பிக்கின்றார். இதில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்தை தொடங்கிய பின்பு அவருடைய ஊழியம் பெரும்பாலும் கல்லேயாவை மையமாய் கொண்டிருந்தது. பின்பு இஸ்ரவேலுடைய எல்லை பகுதியை ஒரு முறை சுற்றி வந்தார். சமாரியா வழியாக கடந்து வந்தார். யூதேயாவிலும் சில ஊழியங்களை செய்தார். ஆனால் பெரேயா பகுதியில் இயேசு அதிக ஊழியத்தை செய்யவில்லை. ஆனால் சில அறிஞர்களிடம் ஒரு பார்வை இருக்கிறது. இயேசு யோவானிடமிருந்து ஞானஸ்நானம் பெற்றபோது சில நாட்களாவது அவர் பெரேயா பகுதியில் ஆரம்பத்தில் ஊழியம் செய்திருக்கலாம் என்கிற ஒரு பார்வை இருக்கிறது. அதன் பின்பு இப்போது தன்னுடைய ஊழியத்தை மீண்டும் நிறைவேற்றி முடிக்கிற தருவாயில் சற்று அதிகமாக மீண்டும் அங்கே ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்கிறார். அப்போதுதான் இந்த நிகழ்ச்சிகள் நடக்கிறதாக கருதப்படுகிறது. அநேகர் அவ்விடத்தில் வந்து யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை. இது நமக்கு என்ன காட்டுகிறது? இயேசு கிறிஸ்து யோவானை குறித்து சொல்லும்போது பல இடங்களிலே சொல்லியிருக்கிறார். யோவானை புகழ்த்தி பேசியிருக்கிறார். ஒரு முறை இவ்வண்ணமாக சொன்னார், ஸ்திரீயிடத்தில் பிறந்தவனில் யோவான் ஸ்நாபகனை பார்க்கிலும் பெரியவன் இல்லை என்று சொன்னார். அப்படியானால் உலகத்திலே ஒரு கோணத்திலே பார்த்தால் பெரிய தீர்க்கதரிசி யார்? ஸ்திரீயிடத்தில் பிறந்ததிலே யோவான் ஸ்நாபகன். ஆனால் அந்த பெரிய தீர்க்கதரிசியே எந்த அற்புதத்தையும் செய்யவில்லை. அப்போ தீர்க்கதரிசியாக இருந்தால் அற்புதம் செய்ய வேண்டும் என்று கட்டாயமில்லை. ஏன்னா இன்றைக்கி அநேகரிடம் அப்படி ஒரு தவறான கருத்து இருக்கிறது. ஆண்டவராகிய தேவனால் அல்ல பைபிள் கூறும் தேவனால் அல்ல பரிசுத்த வேதாகம் கூறும் தேவனால் அற்புதங்கள் செய்ய முடியும் என்று நான் நம்புகிறோம். அதை நாம் மறுக்கவில்லை, தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாம மகிமைக்காக தேவனால் என்றும் அற்புதம் செய்ய முடியும். அது மனிதரை கொண்டு செய்ய வேண்டும் என்று அல்ல. அது விசுவாசிகள் ஜெபித்தாலே சில இடங்களில் அற்புதங்களை செய்ய முடியும். ஆனால் நாம் எதை கவனிக்க வேண்டும் என்றால், அல்லது இன்றைக்கு சில கிறிஸ்தவரிடம் இருக்கிற தவறான ஒரு கருத்தை புரிவதற்காக இதை சொல்லுகின்றேன். தவறான கருத்தை புரிவதற்கு சொல்லும்போது சரியாக புரிவதற்காக. அது தவறான கருத்து என்னவென்றால், தீர்க்கதரிசி என்றாலே அற்புதம் செய்கிறவர்கிற ஒரு கருத்து இன்றைக்கு பரவலாக இருக்கிறது. எல்லா இடங்களிலும் இருக்கிறதா என்று தெரியாது. நம்முடைய தமிழ் மக்கள் வட்டாரங்களிலே இருக்கிறது ஓரளவு. தீர்க்கதரிசி என்றால் அவர் அற்புதம் செய்வார் என்று. ஆனால் இங்கே உலகத்திலே பெரிய தீர்க்கதரிசி என்று சொல்லப்படுகிற யோவான் ஸ்நாபகனே அற்புதம் செய்யவில்லை. அதை நாம் மனதில் வைத்துக்கொண்டு இன்றைய தீர்க்கதரிசிகளையும் அணுக வேண்டும். அப்படியானால் நாம் இந்த கள்ள தீர்க்க தரிசனங்களுக்கோ கள்ள தீர்க்க தரிசனங்களோ விழுந்து ஏமாற மாட்டோம். நம்முடைய குடும்ப வாழ்க்கைகளை நாசம் பண்ண மாட்டோம். அதெல்லாம் நம்ம சற்று கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தது இன்னொன்றை கவனிக்கும். இவன் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை, ஆயிலும் இவரை குறித்து யோவான் சொன்னதெல்லாம் மையா இருக்கிறது. இயேசுவை குறித்து யோவான் ஏராளம் காரியங்கள் சொல்லியிருக்கிறார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லியிருக்கிறார். அவர் எனக்கு பின்வந்தும் என்னிலும் மேன்மையுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். இப்படி இயேசுவையே புகழ்ந்து தீர்க்கராகிய யோவான் ஸ்நாபகன் அல்லது திருமூழ்கி யோவான் என்று சொல்வார்கள், திருமூழ்கார் என்று சொல்வார்கள். ஜான் த பேப்டிஸ்ட் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அதை திருமூழ்க யோவான் என்று சொல்கிறவர்களும் உண்டு. தமிழில் இன்றைக்கு பல பதங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த திருமூழ்கி யோவான் என்ன சொல்கிறாரு?
இயேசுவை புகழ்ந்து பேசியிருக்கிறார். அது இந்த மக்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. ஏன் தெரியுமா இந்த மக்களுக்கு ஞாபகம் வந்தது? இதே பகுதியில் தான் இயேசு குறித்து அவர் புகழ்ந்து பேசியது. இதே பகுதியில் தான் இயேசு யோவானோடு சில காலம் இருந்தார். ஆகவே இதையெல்லாம் அறிந்த மக்கள், அந்த பிராந்தியத்தில் உள்ள மக்கள், இவரை குறித்தானே யோவான் ஸ்நாபகர் சொன்னார், அதே போல் இவருடைய வாழ்க்கையில் இது நடக்கின்றதே என்று அறிந்து அநேகர் அவரிடம் விசுவாசம் உள்ளவர்களாக மாறினார்கள் என்று பார்க்கிறோம். இப்படி பெரேயா பகுதியிலே ஊழியத்தை அவர் மீண்டும் செய்ய ஆரம்பிக்கின்றார். மீண்டும் என்றால் எருசலேமுக்கு இடைப்பட்ட காலத்திலே ஒரு சில இடைவெளியாக ஆலய பிரதிஷ்டை பண்டிகைக்கு சென்று வந்த பின்பு இங்கே ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்கின்றார். ஆலய பிரதிஷ்டை பண்டிகைக்கு சென்று வந்த பின்பு சுமார் 3 அல்லது 3.5 மாதங்கள் மீண்டும் பெரிய பகுதியிலே இயேசு ஊழியம் செய்தார் என்று கருதப்படுகிறது. அந்த ஊழிய காலத்தில்தான் இந்த நிகழ்ச்சி நடந்தது. அதை லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 22 முதல் 35 வசனங்களை பார்க்கிறோம். இதிலே ராஜ்யத்திற்குள் செல்வதை குறித்ததான சில அறிவுரைகளை சொல்லுகின்றார். என்னவென்றால், அவர் எருசலேமுக்கு பிரயாணமாய் போகும்போது லூக்கா 13:22 பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் உபதேசம் பண்ணி கொண்டு போனார். இந்த வசனத்தை சரித்திர ரீதியாக இயேசுவை குறித்து படிப்போமானால் இந்த வசனம் மிக முக்கியமானது. ஏனென்றால் இதை குறித்து என்ன சொல்கிறாங்கன்னா, மத்தேயு, மார்க்கு, லூக்கா இந்த 3ஐயும் நாம் ஒத்த சுவிசேஷம் என்று சொல்லுவோம். அதே நேரத்தில் இன்னொரு கோணத்திலே பார்ப்பதாக இருந்தால், மத்தேயு யூதர்களுக்கு போதிக்கும்படி எழுதினார். குறிப்பாக இயேசுடைய உரைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். மார்க்கு இயேசுடைய கலிலேய ஊழியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். அப்படியே இனி யோவானுக்கு வருவோமானால், இயேசு கிறிஸ்து எருசலேம் பகுதியிலே செய்த ஊழியத்திற்கும் இயேசுடைய தெய்வீகத்திற்கும் மனுஷோபாரனாக மேசியாவாக இருப்பதற்கான முக்கியத்துவத்தை யோவான் விவரித்திருப்பான். சரி, அப்படியானால் லூக்காவுடைய பணி இங்கே வருகிறது என்றால், இந்த மத்தேயு, மார்க்கு, யோவான் இந்த ரெண்டு என்று சொல்லும்போது மத்தேயு, மார்க்கு 2, யோவான் சுவிசேஷகர், இந்த 2 பிரிவுகளுக்கு அல்ல 2 சுவிசேஷ பகுதிகள் என்று புரிந்து கொள்ளலாம். எண்ணிக்கையில் பார்த்தால் இங்கே 2, இங்கே 1, 3 நூல்கள். இந்த இடையிலே ஒரு கண்ணியாக, இணைப்பாக லூக்கா இந்த வார்த்தையை சொல்கிறார் என்று சொல்ல முடியும். எப்படி என்றால், இந்த பெரேயா பகுதி ஊழியத்தை மத்தேயோ, மார்க்கோ அதிகமாக சொல்லவில்லை. யோவானும் அதிகமாக தொட்டு பார்க்கவில்லை. லூக்கா தான் இந்த பெரேயா பகுதி ஊழியத்தை சற்று விரிவாக பேசுகின்றார். அப்படி பேசி மத்தேயு, மார்க்கு, யோவான் இவைகளுக்கு இடையே ஒரு இணைப்பை ஏற்படுத்தி தருகின்றார். இணைப்பு என்று சொல்லும்போது, இந்த ஊழியத்தினுடைய தொடர்ச்சி விட்டு போகாமல் இடைப்பட்ட காலத்திலே கலிலேயா ஊழியத்திற்கும் யூதேய ஊழியத்திற்கும் இடையிலே இவர் எங்கே ஊழியம் செய்தார் என்பதை லூக்கா சொல்லுகின்றார். இப்படி அதை அறிஞர்கள் விளக்குகின்றார்கள். சரி, இனிமேல் நாம் நேரடியாக வசன பகுதிக்கு செல்வோம். அவர் எருசலேமுக்கு பிரயாணமாய் போகும்போது பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் உபதேசம் பண்ணி கொண்டு போனார். அதாவது மீண்டும் ஒரு முறை அவர் எருசலேமுக்கு போவதற்கான பிரயத்தனம் பண்ணும்போது, அதை சிலர் கடைசி பிரயாணம் என்று சொல்வர்கள் உண்டு. வேறு சிலர் சொல்வது அவர் முந்தின முறை எருசலேமுக்கு சென்றபோது நடந்த உரையாடல்களைத்தான் அவர் இங்கே இணைக்கின்றார் என்கிற பார்வை இருக்கிறது. எப்படி இருந்தாலும் தன்னுடைய இறுதி எருசலேம் பயணத்துக்கு தயாராகி கொண்டிருக்கிற
இந்த 3 மாத அல்லது 3 மாத ஊழியத்தின் ஒரு கட்டத்தில் அவர் எருசலேமுக்கு போவதை திட்டமிட்டு அந்த திட்டத்தின் வழியிலே செல்லும்போது கூட இந்த நிகழ்வுகள் நடந்ததாக கருதலாம். அவர் என்ன சொல்கிறாப்போ, பெரேயா இங்கே இருக்கிற பட்டணங்களை கிராமங்களை பெரேயா பகுதி என்று புரிந்து கொள்வது சரியாக இருக்கும் என்கிறார்கள். ஆகவே பட்டணங்கள் தோறும் பெரேயா என்பதை ஒரு மாகாணமாக எடுத்துக்கொண்டோமானால் அந்த பெரேயா மாகாணத்தில் அல்ல பிராந்தியத்தில் இருக்கின்றதான பட்டணங்கள் கிராமங்கள் தோறும் ஊழியம் செய்து கொண்டே போகிறார். ஆனால் அவருடைய இலக்கு என்னது? இந்த ஊழியத்தினுடைய முடிவு எருசலேமை சென்றடைவதாக இருக்க வேண்டும் என்று கருதி போய்கொண்டிருக்கிறார். அப்படி அவர் உபதேசங்கள் பண்ணி கொண்டு போகும்போது பல இடங்களில் பல உரையாடல்கள் பலரோடு நடக்கும். அதில் ஒரு உரையாடல் தான் நாம் இங்கே பார்க்கிறோம். 23ஆம் வசனம். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானோ என்று கேட்டார். இந்த இடத்திலே ரட்சிக்கப்படுவது சில பேர் தானா என்று கேட்கும்போது, இன்றைக்கு பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள் புரிந்திருக்கிற வண்ணமாக அதை மரணத்துக்கு பின்பு நாம் பரலோகம் போவோம், அது உண்மையும் கூட. ஆனால் அந்த எண்ணத்தோடு இவன் கேட்கவில்லை. ஏனென்றால் இயேசு வாழ்ந்த காலத்தில் பல வேளைகளிலே, நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், பல வேளைங்கிற வார்த்தையை சொல்கின்றேன், பல வேளைகளிலே ரட்சிப்பு என்கிற வார்த்தை மேசியாவுடைய ஆட்சிக்குள்ளாக போகிறவர்களையும் குறிக்கும். ஆகவே இந்த கேள்வி நீங்கள் தொடர்ந்து படித்து பார்ப்பீர்களாயில் ராஜ்யத்துக்குள் யார் செல்வார் செல்ல மாட்டார் என்பதை குறித்ததான கேள்வி. அதாவது ராஜ்யம் என்று சொல்லும்போது மீண்டும் மேசியாவுடைய ஆளுகைக்குள் செல்வது யார் என்பதுதான் கேள்வி. ஆக மேசியாவுடைய ராஜ்யத்துக்குள் போவர்களை இயேசு வாழ்ந்த காலத்தில் ரட்சிக்கப்பட்டுள்ள என்று சொல்வார்கள். இன்றைக்கு நாம் அதை சற்று மேலோட்டமாக அல்லது மேன்மையாக கூட பரலோகத்துக்கு செல்வதை ரட்சிப்பாக கருதுகிறோம். அதுவும் சரிதான். ஆனால் இயேசு வாழ்ந்த காலத்தில் அல்ல இயேசுடைய ராஜ்யம் அமைப்பதை குறித்து பேசுவதாக இருந்தால் அவருடைய ராஜ்யத்துக்குள் செல்கிறவர்களும் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே அந்த ராஜ்யத்துக்குள் செல்வர்கள் சிலர் தானா, சிலர் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டு மேசியாவுடைய ஆட்சிக்குள் போவார்களா என்று அவன் கேட்கின்றான். ஏனென்றால் இயேசுடைய போதனைகளை எல்லாம் கேட்கும்போது அநேகர் அவரை வெறுக்க ஆரம்பிக்கிறதை அவன் கவனிக்கின்றான். அவரை பிடித்து கொல்வதற்கு திட்டமிடுவதெல்லாம் அவனுக்கு அறிந்திருப்பான் அல்லவா. ஆகவே தான் இயேசுவோடு ஒரு சிலர் மட்டும்தானே இருக்கிறார்கள். அப்படியானால் இயேசுடைய ராஜ்யத்தில், இயேசுடைய ராஜ்யம் என்று சொல்லும்போது மீண்டும் மேசியாவுடைய ராஜ்யத்தில், அவர் பூமியிலே எருசலேமை அமைக்க போகிற ராஜ்யத்தில் கொஞ்சம் பேர் தானா செல்வார்கள் என்று அவன் கேட்கிறான். அவனுக்கு தோன்றி இருக்கிறது. ஏன் தோணுச்சு? இந்த நிகழ்வுகளை எல்லாம் கவனித்திருப்பான். அப்போது இயேசு பதில் சொல்கிறார். 24ஆம் வசனம். இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். இந்த இடத்தில் இடுக்கமான வாசல் என்று சொல்வது இயேசு கிறிஸ்துவைத்தான். ஏனென்றால் இயேசுவைத்தான் அங்கே இடரலாக பார்க்கிறார்கள் பரிசேயர்கள் போன்ற யூத தலைவர்கள். இயேசுடைய போதனைகள் என்றும் கருதலாம். இயேசு என்று சொன்னாலே அவருடைய போதனை தானே. பொதுவாக குரு என்றாலே குருவுடைய போதனை இணைந்து தான் பார்க்க வேண்டும். நானே வாசல் சொன்னால் இயேசு ஐ எம் த வே என்று சொல்லார். அதுபோல் இங்கே இயேசுவாகிய மேசியவாகிய அவரை விசுவாசிப்பது தான் இடுக்கமான வாசல். ஏனென்றால் இயேசு விசுவாசிப்பதற்கு தான் மக்கள் சிரமப்படுகிறார்கள். குறிப்பாக யூத தலைவர்கள், அவர்களுக்கு அது இடுக்கமானதாய் தெரிகிறது. ஆகவே அவர் சொல்கிறாரு, இடுக்கமான வாசல் வழியாய், அதாவது உங்களுக்கு இடல் ஏற்படுத்துகிற போல கஷ்டம் போல தெரிகிற அந்த வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். ஏன் பிரயாசப்பட வேண்டும்? வேறு வழி இல்லை, ஒரே ஒரு வழி தான். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும், பலர் ராஜ்யத்துக்குள்ளே போனோன்னுள்ள விருப்பம் இருக்கிறது, ஏதாவது செய்து போயிடலான்னு நினைக்கிறாங்க, தேடினாலும் அவர்களாலே கூடாமற் போகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏன் அவர் வார்த்தை பாருங்கள், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இயேசுடைய வாயில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையிலும் இறையியல் உண்டு.
இன்றைக்கி அநேகருக்கு இறையலுக்கு தேவையில்லை என்று கருதுகிறார்கள். தங்களுக்கு தோன்றுகிறவனமாக எதையாவது பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இது சரியென்று கருதுகிறார்கள். அப்படி அல்ல, அப்படி பண்ணக்கூடாது. நாம் அப்படி பண்ணக்கூடாது. இயேசு ஏன் சொன்னார், எதற்கு சொன்னார், அதனுடைய பொருள் என்ன, அதனுடைய இறையியல் பார்வை என்ன, அதனுடைய வரலாற்று பார்வை என்ன, அப்படியெல்லாம் நாம் யோசிக்க வேண்டும். ஆகவே என்ன பண்ணுறாங்கன்னா, அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் தங்களுடைய சுய முயற்சிகளினால் தேடினாலும் அவளாலே கூடாமற் போகும். அப்படியான ராஜ்யத்துக்கு செல்வது மனித முயற்சியினால் அல்ல. நம்முடைய கர்மங்கள், கர்மாவிதி நம்மை மேசியாவுடைய ஆட்சிக்குள் கொண்டு செல்லாது. நாம் செய்கிற நற்கிரியைகள் அவருடைய ராஜ்யத்துக்குள் கொண்டு செல்லாது. அப்படியானால் எது கொண்டு செல்லும்? எது கொண்டு செல்லும் என்று சொல்வதை விட யார் கொண்டு செல்வார் என்று கேட்பது சரியாக. யார் கொண்டு செல்வார்? நானே வாசல் என்று சொன்ன அதே இயேசுதான். ஆகவே அவரை விசுவாசிப்பதன் மூலம்தான் ராஜ்யத்துக்குள்ளே செல்ல முடியுமே தவிர மற்றபடி மனிதனுடைய பிரயாசங்களால் அல்ல. அதான் அவர்களாலே கூடாமல் போகும். ஏன் சொன்னதான், என்னை என்று உங்களால் எதுவும் செய்யக்கூடாது என்று சொன்னார். யோவான் சுவிசேஷம் 15 இல்லை சொல்லுவார். அடுத்து அதை குறித்து சொல்வதற்கு ஒரு சின்ன ஓமை சொல்கிறார் என்று சொல்ல முடியும். வீட்டஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு நீங்கள் வெளியே நின்று ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு துறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும்போது அவர் பிரதித்திரமாக நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன் என்று உங்களுக்கு சொல்வார். அப்பொழுது நீங்கள் உம்முடைய சமூகத்திலே போஜனம் பண்ணினோமே, நீர் எங்கள் வீதிகளில் போதகம் பண்ணினீரே என்று சொல்வீர்கள். ஆனாலும் அவர் நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன், அக்கிரமக்காரராகிய நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்வார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இடத்துல வீட்டஜமான் என்று சொல்வதை பொதுவான ஒரு வீட்டஜமான் வீட்டை பூட்டிய வண்ணமாகவும் புரியலாம். ஆனால் அதிக சாத்தியமானது என்னவென்றால், ஒரு இன்னொரு வீட்டை போய் எப்போ கதவை தட்டுவான்? இந்த சூழலை படிக்கும்போது யூதர்களுடைய திருமண நடைமுறையை அது டச் பண்ணி போகிற மாதிரி சொல்கிறார். அங்கிருந்த யூதர்களுக்கு அது தெரியும். அது என்னவென்றால், இங்கே சொல்லப்படுகிற வீட்டஜமான் மணவாளன் என்று புரிந்தால் சரியாக இருக்கும். பொதுவாக யூத திருமணங்கள் இரவிலே நடக்கும். மணவாளன் சென்று தன்னுடைய மணவாட்டியை அழைத்து வருவான். வரும் வழியிலே மக்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அவன் வரும்போது தீவட்டிகளோடு எண்ணெயோடு ஆயத்தமாக இருந்தால் அந்த மண வீட்டுக்குள்ளாக சென்று அந்த விருந்திலே கலந்து கொள்ள முடியும். ஆனால் அவன் வரும் நேரத்தில் ஆயத்தம் இல்லாமல் இருந்து அவன் அந்த மணச்சாலையிலே, அந்த வீட்டுக்குள்ளாக, அந்த விருந்து நடக்கிற சாலையிலே சென்று கதவை பூட்டிவிட்டால் அதன் பின்பு உள்ளே செல்வது சாத்தியமில்லை. அதெல்லாம் அன்றைய வழக்கங்கள், பழக்க வழக்கங்கள், நடைமுறைகள், கலாச்சாரம். அது எப்படி நீங்கள் புரிந்து கொண்டாலும் சரி. அதுபோல் ஒரு சூழலில் தான் இது கூற வேண்டும். சாதாரணமாக இன்னொரு வீட்டில் போய் நம்ம தட்டிகிட்டு இருக்க மாட்டோம். இல்லை, அவன் திறக்கலாம், நம்ம வீட்டில் போய் படுத்துக்கொள்ளுவோம். ஆகவே இது ஒரு திருமண விருந்தை வைத்து சொன்ன ஒரு உவமை போல் தான் காட்சியளிக்கிறது. ஏனென்றால் புதிய ஏற்பாட்டிலே இயேசு வாழ்ந்த காலத்திலே திருமண விருந்து, பெரும் விருந்து போன்ற வார்த்தைகள் பல வேளைகளில் மேசியாவுடைய ராஜ்யத்தை குறிப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட உருவகங்கள் என்பதையும் நான் நினைவுறுவது நல்லது. ஆகவே வீட்டஜமான் அல்லது மணவாளன் யாராக இருந்தாலும் எழுந்து கதவை பூட்டின பின்பு நீங்கள் வெளியே நின்று ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும்போது அவர் புதைத்திரமாக நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன் என்று உங்களுக்கு சொல்வார். நான் உங்களை அழைச்சனா எனக்கு தெரியாது, நீங்கள் ஏன் கதவை தட்டுறீங்க இல்லையா? நோவாவை ஆண்டவர் உள்ளே அனுப்பி வேலையுடைய கதவை சாத்தின பின்பு அநேகர் வந்து தட்டி பார்த்துருப்பாங்க, ஆனால் திறக்கப்படவில்லை. அதுபோலத்தான் மணவாளனாகிய மேசியா ராஜ்யத்தை அமைக்கும்போது அதற்கு செல்வதற்கு தயாராக இருக்கிறவர்களுக்கு மட்டுமே அதற்குள்ளாக பிரவேசிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும்.
அந்த ஒரே ஒரு முறை கொடுக்கப்படுகிற வாய்ப்பு, அந்த ஒரே வாய்ப்பை ஒரு மனிதன் உதாசீனமாக இருந்து, கவலையற்று இருந்து காலத்தை வீணடிப்பானால் கதவு சாத்தப்பட்ட பின்பு அது திறக்கப்படாது. அங்கிருந்து வருகிற சத்தமும் நமக்கு அல்லது அதை கேட்கிறவர்களுக்கு அனுசரணையான சத்தமாக இருக்காது. ஏனென்றால் என்ன வார்த்தை, எவ்விடத்தாரோ உங்களை அறியேன். இங்கே தான் கவனமாக இருக்கணும். இயேசு யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் என்ன சொன்னார்? என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கின்றன. இங்கே இவருக்கும் அவர்களை தெரியவில்லை, ஆடுகளுக்கும் தெரியாது. இங்கே மணவாளனை சொல்கிறோம், இயேசுக்கு எல்லாரும் தெரியும். ஆனால் ரட்சிப்பின் திட்டத்துக்குள் அவர்களை அறியாமல் இருப்பார். ராஜ்யத்துக்குள்ள திட்டத்தில் அவர்களை அவர் அறியாமல் இருக்கின்றார். அதுபோல இயேசு கிறிஸ்து ஆகிய மணவாளன் வரும்போது, ராஜ்யத்தை அமைக்க வரும்போது தயாராக இல்லாத இஸ்ரவேல் ஜனங்கள் ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டார்கள் என்பதை விளக்குவதற்கு அவனுடைய கேள்விக்கு ரட்சிக்கப்படுபவர்கள் சில பேர் தானா என்று கேட்டானே, அவனுக்கான பதில் அதான், ராஜ்யத்துக்குள் செல்லுகிறவர்கள் சில பேர் தானா? அப்படியானால் ராஜ்யம் அமைக்கப்படுவதற்கு முன்பாகவே அதற்கு தயாராக இருக்க வேண்டும். அப்போது அவங்க இன்னொரு கேள்வி கேட்குறாங்க, அல்லது கேள்வி என்று சொல்வதை விட ஒரு 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 சூழலை சொல்கிறாங்க. என்னது? அப்பொழுது நீங்கள் உம்முடைய சமூகத்தில் போஜனம் பண்ணினோமே, பானம் பண்ணினோமே, போஜன பானம் பண்ணினோமே, நீர் எங்கள் வீதிகளில் போதகம் பண்ணினீர். அப்போ பாருங்கள், இயேசு கூடயே நடந்தாங்க. இயேசுவை பலர் கூப்பிட்டு விருந்து கொடுத்தாங்க. அந்த விருந்துகளெல்லாம் இயேசுவோடு இருந்திருக்கிறாங்க. இயேசு தெருவாய் பிரசங்கித்த போதெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. அவங்க தெருவிலே பிரசங்கித்த போதும் கேட்டிருக்கிறாங்க. அவங்க பட்டணத்தில் பிரசங்கித்த போது கேட்டிருக்கிறாங்க. அவங்க கிராமத்தில் பிரசங்கித்த போது கேட்டிருக்கிறாங்க. ஆனால் என்ன செய்யவில்லை? இயேசுவை விசுவாசிக்கவில்லை. இயேசுவோடு சாப்பிட்டார்கள், ஆனால் இயேசு விசுவாசிக்கவில்லை. இயேசுடைய போதனைகளை கேட்டார்கள், ஆனால் இயேசு விசுவாசிக்கவில்லை. இன்றைக்கு கூட சபைகளிலே எல்லா நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு சிலர் இப்படி இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இயேசு வாழ்ந்த காலத்திலே இப்படியே இருந்தார்கள் என்றால் இன்றைக்கும் அப்படி இருப்பது சாத்தியம் அல்லவா? பலர் ஒருவேளை சபையிலே இல்லாமல் இருந்தால் கூட நம்மோடு சபை நிகழ்ச்சிகளிலே, இதர நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வார்கள், பிரசங்களெல்லாம் கேட்பார்கள். ஆனால் இயேசுவை மேசியா என ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், இயேசுவை இரட்சகர் என ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால தான் என்ன சொன்னார்? ஆனாலும் அவர், நீங்கள் எவ்விடத்தாரோ அதே பதில்தான், உங்களை அறியேன், அக்கிரமக்காரராகிய நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்வார். என்றால் நான் உங்களுக்கு என்னை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு தருணம் கொடுத்தேன். அந்த தருணத்தை நீங்கள் உதாசீனம் பண்ணி அல்ல தட்டி விட்டீர்கள், என்னை விசுவாசிக்காமல் போய்விட்டீர்கள். ஆகவே இனிமேல் இது உங்களுக்குரிய இடமல்ல, ராஜ்யம் உங்களுக்குரியதல்ல என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 3, இன்னொரு விதமான ஆர்கியூமெண்ட்டை கூட அவங்க வைக்க முடியும். அது என்னன்னா, அடுத்து 28ஆம் வசனம், நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் சகல தீர்க்கதரிசிகளையும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாகவும் உங்களையோ புறம்பே தள்ளப்பட்டவர்களாயும் காணும்போது உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் அங்கே உண்டாயிரும். ஏன்னா அநேக யூதரிடம் இருந்த ஒரு தவறான கருத்து என்னவென்றால், நாங்கள் ஆபிரகாமுடைய சந்ததியாக இருக்கின்றோம், ஈசாக் யாக்கோபு என்கிற முற்பிதாக்களுடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததியாக இருக்கின்றோம். ஆகவே மேசியாவுடைய ராஜ்யத்துக்குள் நாங்கள் செல்வதற்கு அது மட்டும்தான் தகுதி என்று கருதினார்கள். ஆனால் இயேசு சொல்கிறார், அப்படி அல்ல. அதான் அவர் சொல்கிறார், ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபும் பழைய ஏற்பாட்டிலே உள்ள நல்ல தீர்க்கதரிசிகளும் ராஜ்யத்தில் பங்கிருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகும். ஏன்னா ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபு மற்றும் தீர்க்கதரிசிகள் அவர் மேசியாவை எதிர்பார்த்து அவருக்காகவே வாழ்ந்தார்கள்.
அவர் மீது உள்ள விசுவாசத்தால் அவர் எப்போது வருவார் என்று வாழ்ந்தார்கள். நீங்களோ மேசியாவை கண்டும் குருடராய் போல இருக்கிறீர்கள். கண்டும் அவரை நம்பவில்லை. ஆகவே அவர்களெல்லாம் நீங்கள் நம்புகிற ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு மற்றும் தீர்க்கதரிசிகள் மேசியாவுடைய ஆளுகை குறித்து சொன்னார்கள் அல்லவா? எசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல், இதர தீர்க்கதரிசிகள் அவர்களெல்லாம் ராஜ்யத்தில் இருக்கும்போது அவர்களை புகழ்ந்து பேசுகிற நீங்கள் ராஜ்யத்துக்கு வெளியே இருப்பீர்கள். கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்த ஜனங்கள் வந்து, இந்த இடத்துல பல சொல்வது இந்த 4 திசைகளை குறித்து சொல்லும்போது பல்வேறு நாடுகளிலிருந்தும் ஜனங்கள் வந்து ராஜ்யத்தில் இருப்பாங்க. ஏன்னா யூதர்கள் நினைச்சாங்க எங்களுக்கு மட்டும்தான் ராஜ்யம், மேசியாவுடைய ராஜ்யம் இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டும் என்று கருதி வந்தார்கள். ஏசு சொல்கிறார் அப்படி அல்ல, அது உங்களுடைய தவறான கருத்து. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு தீர்க்கதரிசிகளோடு 4 திசைகளிலும் இருக்கிற பல்வேறு தேசங்களில் இந்த புறஜாதிகளிடத்தில் இருந்து கூட மக்கள் வருவார்கள். என்னால் புறஜாதிகளுக்கு வெளிச்சமாக இயேசு வந்தார். புறஜாதிகள் அவரிடத்தில் நம்பிக்கை வைப்பார்கள் என்று தீர்க்கதரிசிகளை சொல்லுகிறாங்க. அப்பொழுது முந்தினோர் பிந்தினர் ஆவர், பிந்தினோர் முந்தினோர் ஆவார்கள். ஆகவே நீங்கள் முந்தினோர் என்று கருதி கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் ராஜ்யத்திலே பிந்தி விடுவீர்கள், ராஜ்யத்துக்குள்ளே போக மாட்டீங்க. ஆனால் ராஜ்யத்துக்குள்ளே போக தகுதியற்றவர்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா புறஜாதிகள், அவர்கள் ராஜ்யத்தில் போக முந்திடுவாங்க, உள்ளே போயிடுவாங்க. நீங்கள் கதவை அடைச்ச பிறகு வந்து நிற்பீங்க என்று இஸ்ரவேல் மக்களுக்கு புரியும்படியான ஒரு அருமையான உவமை சொல்கின்றார். இதெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த பரிசேயருக்கு அடுத்து அவங்க வேறொரு காரியத்தை அவர்கள் வந்து சொல்கிறார்கள். இது சொன்ன நோக்கமே இயேசுவை அநேகர் விசுவாசிக்க ஆரம்பித்து விட்டார்கள். எங்கே? எப்படி கலிலேயா, எருசலேம் போன்ற இடங்களில் இயேசுவை பலர் பின்பற்றினார்களோ அதுபோல் இந்த பெரிய பகுதிகளிலும் பலர் அவரை பின்பற்ற ஆரம்பிக்கிறார்கள். ஆகவே பரிசேயருக்கு இயேசுவை மக்கள் பின்பற்றுவதை கண்டாலே கிளிகிழித்து போவாங்க, பயந்துருவாங்க. ஆகவே இந்த பரிசேயர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அவர்கிட்ட வந்து செய்தி சொல்கிறாங்க. 31 வசனம். அந்த நாளிலே சில பரிசேயர் இடத்தில் வந்து, இது அடுத்த நிகழ்வு, இதே காலகட்டத்தில் நடக்கிற இன்னொரு நிகழ்வு. நீர் இவ்விடத்தை விட்டு போய்விடும், இவ்விடம் என்றால் இந்த பெரிய பகுதியை விட்டு போய்விடும், ஏரோது உம்மை கொலை செய்ய மனதாக இருக்கிறான் என்றார்கள். ஒரு செய்தியை சொல்கிறாங்க. ஏன் நீர் போக வேண்டும் என்றால் ஏரோது உம்மை கொலை செய்ய மனதாக இருக்கிறான் என்று. ஆனால் இது உண்மையிலே இந்த இடத்துல ஏரோது வரை கொலை செய்ய மனதாக இருந்தானா என்பது கேள்விக்குறி. ஏன்னா செல்ல சொல்லலாம், ஏற்கனவே யோவான் ஸ்நாபகரை ஏரோது கொன்றபடியினாலே மக்கள் அவன் மீது கோபத்தில் இருந்தார்கள். ஆகவே ஏரோது கொஞ்சம் பொம்மி தான் இப்போ இருந்தான், மக்களை அவனுக்கு ஒரு மாதிரி கலகம் செய்துவிடக்கூடாது என்று. ஆக இந்த காலகட்டத்தில் மீண்டும் இயேசுவை கொன்றால் அவருக்கு எதிர்ப்பு வலுத்துவிடும். ஆகவே நிச்சயமாக ஏரோது வரை கொல்வதற்கு இந்த இடத்தில் திட்டமிட்டிருக்க வாய்ப்பில்லை என்று சொல்கிறாங்க. சரி, அப்படியானால் ஒரு கேள்வி, எதற்காக இந்த பரிசேயர்கள் அப்படி சொன்னார்கள்? அவர்கள் சொன்ன நோக்கம் ஒரு சதி திட்டம்தான். எப்படியாவது இயேசு இங்கேருந்து விரட்டி விட்டுறணும், விரட்டி விட்டால் இங்கே அவருக்கு ஃபாலோவர்ஸ் குறைவாங்க, மேலும் இவர் எருசலேமில் போனால் அங்கே இருக்கிற யூதர்கள், குறிப்பாக பரிசேயர்கள், இவர்களை போன்ற பரிசேயர்கள் இவரை பிடித்து அங்கே சிலுவையில் அறைந்து விடுவார்கள் அல்லது கொன்று விடுவார்கள். அது ஒரு சதி திட்டம் தான், அப்படி என்று ஒரு பார்வை இருக்கிறது. ஸோ ஆகவே அவர்கள் என்ன சொல்கிறாங்க, ஏரோது உம்மை கொலை செய்ய மனதாக இருக்கிறான் என்றார்கள். அதற்கு அவர், நான் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்கி 3ஆம் நாளில் நிறைவிடுவேன். இது பேச்சு வழக்கில் சொல்லுது. இந்த இடத்துல 3ஆம் நாளில், அடுத்த 3 நாளில், இன்னும் சில காலம் சொல்வதுக்கு அது அன்று இருந்த பேச்சு வழக்கில் சொல்லப்பட்ட வார்த்தை. இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் நடமாட வேண்டும் அப்படின்னா இன்னும் சில காலம் இந்த பகுதியில் நான் ஊழியம் செய்ய வேண்டும். எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசி மடிந்து போகிறதில்லை என்று நான் சொன்னதாக நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள் என்று சொல்கிறேன். அப்படின்னா எருசலேமில் தான் பழைய ஏற்பாட்டை படித்தோம் என்றால் அநேக தீர்க்கதரிசிகள், பெரும்பான்மையான தீர்க்கதரிசிகள், ஏன் எல்லா தீர்க்கதரிசிகளும் கூட சொல்ல முடியும், எருசலேமில் தான் கொல்லப்பட்டார்கள், சித்திரவதைக்கு உள்ளானார்கள், விரட்டப்பட்டார்கள், அப்படி சொல்ல முடியும். அதனால தான் சொல்லாரு, அப்படியானால் நான் என்னுடைய மரணமும் எங்கே தான் இருக்கும், எருசலேமில் தான் இருக்கும்.
ஆகவே நான் எருசலேமில் போகிறவரை எனக்கு மரணம் வராது. அது யாரால் இங்கே பெரியவள் இருக்கும்போது என்னை கொல்ல முடியாது. தேவ திட்டம் அது அல்ல. இதை போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள் என்று சொல்கிறார். இதில் ஒரு கேள்வி, அந்த நரி என்பது யார் என்கிறதை குறித்து ஒரு விவாதம் இருக்கிறது. மேலோட்டமாக சொல்வதாக இருந்தால் அல்லது நாம் படித்த வசன பகுதியிலே சொல்வதாக இருந்தால் அநேக அறிஞர்கள் சொல்வது அது ஏரோதை தான் நரி என்று சொல்கிறார். என்றால் ஏரோதுடைய அரசியல் தந்திரங்கள் நரியுடைய ஒப்பிடுவாங்க. இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், நரி தந்திரமானதா என்று. நரி தந்திரமானதுன்னு நரி யாரிடமும் சொல்லலை, நமக்கும் தெரியாது. அது காலாகாலமாக நரி தந்திரம் உள்ளதுங்கிறதான ஒரு கதையாடல் உருவகம் சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு விலங்குக்கும் சில குணாதிசயங்களை வைத்து பேசுவது அந்த காலத்திலேருந்தே இருக்கிறது. சிங்கத்தை ராஜாவாக பேசுவோம் இல்லையா? சிங்கம்தான் ராஜான்னு சிங்கம் சொல்லிச்சுதா? அல்லது ஏதாவது விலங்குகள் அவரை தெரிந்தெடுத்தார்களா? இல்லை. அதே போல் புறா சமாதான புறாவாக உருவமாய் சொல்லப்படும். இப்படி பறவைகள் விலங்குகளுக்கு அந்த காலத்திலும் எல்லா காலத்திலும் சில மனித குணாதிசயங்களை விவரிப்பதற்காக சில தன்மைகளை ஏற்றி பேசுவது ஒரு வழக்கமாக இருந்து வந்திருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல ஏரோதை சொன்னாரா என்று வேறு சிலர் கேள்வி கேட்குறாங்க. அவர்கள் சொல்லுகிற விளக்கம் என்னவென்றால், இந்த இடத்துல இயேசு நரி என்று சொன்னார் அல்லவா, அந்த நரி என்று சொன்னதை கிரேக்க மொழியிலே இந்த நரி என்று மொழிபெயர்த்தால் தான் சரியாக வரும் என்று சில கிரேக்க மொழி அறிஞர்கள் சொல்கிறாங்க. சரி, அப்படியானால் இந்த நரி என்று அதை வைத்து விளக்கினால் என்ன வரும்? இந்த நரி என்றால் அவர் ஏரோதை சொல்லவில்லை, வேறு யாரையே சொல்லியிருக்கிறார். அது யார்? அதற்கு கொடுக்கப்படுகிற விளக்கம் என்னவென்றால், இதை ஒரு கருத்தாக புரிந்து கொள்ளுங்கள், அறிந்திருப்பது நல்லது. இயேசுவை பெரிய பகுதியிலிருந்து தந்திரமாக விரட்டிவிட திட்டமிட்டார்கள் அல்ல பரிசேயர்கள். அதில் குறிப்பாக ஒரு பரிசேய தலைவன், அவன்தான் இவங்க எல்லாம் சதி ஆலோசனை செய்து இயேசுக்கு பின்னாலே கூட்டம் கூடுகிறது. ஆகவே இவர் இங்கிருந்து விரட்டி அனுப்பிவிட வேண்டும், அவர் எருசலேமில் மாட்டிக்கொள்ளட்டும் என்று தந்திரமாக சதி ஆலோசனை பண்ணுகிறார்கள். அந்த சதி ஆலோசனையிலே தான் சொல்கிறாங்க, இவரை எப்படி விரட்ட முடியும்? இவரை நாம் அடித்து விரட்ட முடியாது, ஏன்னா மக்களெல்லாம் அவருக்கு பக்கம் இருக்கிறாங்க. அதனால் ஏரோதியோரை கொல்ல முயற்சிக்கிறான் என்று சொன்னால், அதாவது அப்படி ஒரு பொய்யை சொன்னால், இயேசு ஒருவேளை பயந்து இந்த இடத்துலேருந்து தப்பி எங்கே போயிடுவார்? எருசலேமுக்கு போயிடுவார். ஏன்னா எருசலேம் ஏரோதுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதி அல்ல, அது பிலாத்துடைய பகுதி. இப்படி ஒரு சதி ஆலோசனையில் தான் இந்த பதில் இப்படி திட்டமிடுறாங்க. ஏரோதுமை கொல்ல போடுகிறான். ஆகவே ஏரோது கொல்ல முயன்றானா என்பது இந்த இடத்துல கேள்விக்குறி. இதையெல்லாம் இந்த சதி ஆலோசனை அறிந்த இயேசு தான் சொல்லார், இந்த நரியிடம் போய் சொல்லுங்களே. அப்படியானால் எந்த நரி? இந்த சதி ஆலோசனை போட்டான் அல்லவா பரிசேய தலைவன், அவனைத்தான் இங்கே இந்த நரி என்று சொன்னார் என்று ஒரு விளக்கம் இருக்கிறது. ஆகவே அந்த நரி என்றால் அது பார்வோனை குறிக்கும். கிரேக்க மொழி அடிப்படையில் அது இந்த நரி என்று மொழிபெயர்த்தால், மன்னிக்கு பார்வோன் அல்ல, ஏரோதை குறிக்கும். இந்த நரி என்று மொழிபெயர்த்தால் அது இந்த இயேசுக்கு விரோதமாகி தந்திரமாய் சதித்திட்டம் தீட்டிய இந்த பரிசேயரை குறிக்கும் என்று சொல்கிறார்கள். அடுத்ததாக அவர் சொல்கிறார், எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவர்களே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகில் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளவனமாக நான் எத்தனையோ தரம் உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாக இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. இங்கே எருசலேமை பார்த்து சொல்கிறாரு, எப்படி ஒரு கோழி தன் குஞ்சுகளை பாதுகாப்பதற்காக ஆபத்து வரும்போது கூட்டி சேர்த்து சிறகுக்குள்ளாய் பாதுகாக்கிறதோ, அதுபோல் வரப்போகிற மாபெரும் அழிவிலிருந்து எருசலேமை பாதுகாப்பதற்காக ஆண்டவர் பல்வேறு முறை அழைத்தார்.
தீர்க்கதரிசிகளை கொண்டு அழைத்தார். இப்போது குமாரனாகிய இயேசுவே வந்து அழைக்கிறார், மேசியாவே வந்து அழைக்கிறார். ஆனால் இந்த ஜனங்களோ ஆண்டுடைய பாதுகாப்பை விட்டுவிட்டு தங்களுக்கு பாதுகாப்பு என்கிற தூர இடத்தில் இருக்கிறார்கள். அது அவர்கள் ஆபத்தை கொண்டு வரும். அதை தான் ஆண்டவர் சொல்லாரு. அதுபோல் சரித்திரத்தில் என்ன நடந்தது என்றால், கிபி 70 வெஸ்பேஷியன் பேரரசனுடைய ரோம பேரரசரான வெஸ்பேஷியனுடைய மகன் டைட்டஸுடைய தலைமையிலே ஒரு படை, ரோம படை எருசலேமை முற்றுகையிட்டு அழித்து இன்றைக்கு இருக்கிற வண்ணமாக பாழடித்து போட்டது வரலாறு. அது இயேசு கிறிஸ்து சொன்ன தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. ஆகவே தொடர்ந்து படிக்கும்போது, இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். இந்த இடத்துல வீடு என்பது எருசலேம் ஆலயத்தையும் சொல்லலாம், அந்த தேசத்தையும் குறிப்பிடலாம். எதுவாக இருந்தாலும் பாழாக்கப்பட்டது. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் நீங்கள் சொல்லும் காலம் வருமளவும் என்னை காணாதிருப்பீர்கள் என்று மெய்யாவை உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தரால் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்பது மேசியாவுக்கு கொடுக்கப்படுகிறதான இன்னொரு பட்டப்பெயர். ஆகவே இப்போது என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் ராஜ்யத்தை தவற விட்டீர்களாயில் அதனுடைய விளைவு கடுமையானதாக இருக்கும். அது மட்டுமல்ல, இனி நீங்கள் என்னை தேடி ஸ்தோத்திரிக்கப்பட்ட வருமளவு என்று சொல்லி என்னை வாஞ்சியோடு தேடுகிற நாள் வரை உங்களுடைய நிலைமை சிக்கலாக இருக்கும். ஆக இயேசுவின் 2ஆம் வருகையிலே இது நிறைவேறும் என்று கருதப்படுகிறது. இந்த வசன பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதான ஒரு தலைமைத்துவ பார்வை, தனக்கு எதிராக பின்னப்படும் சதி வீரர்களை குறித்த எச்சரிக்கையும் அதனை துணிவுடன் எதிர்கொள்ளும் மனநிலையும் ஒரு கிறிஸ்தவ தலைவனுக்கு இருக்க வேண்டும்.